ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இதுக்கான ஃப்ரேம் ஃபிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 6 வரும். ஸோ அதை நான் ஃபுல்லாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் ஒர்க் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து ஷீட் இதெல்லாம் இருக்குது, நான் காட்டுறேன் ரொட்டேட் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4 வரும், 32க்கு 32. இது வந்து ஹேர் ஹோல்ஸோட இது வர்றது. நார்மலும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். ஸோ ஹேர் ஹோல்ஸுக்கும் நார்மலுக்கும் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளி 3க்கு 6. ஸோ இது வந்து கஸ்டமைஸ் நேமு, அது வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இது வந்து வெல்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. இது வந்து 4க்கு 4ஓட ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சுருக்கம் கூட தெரியாது, அந்தளவு அடிச்சிருக்கோம். ஸோ இது ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கஸ்டமர் எப்படி கேட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக மேலே கவர் பண்ணி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இது ஷீட் அடிக்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி குறுக்காக பைப் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட வீடியோவுமே நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இது காட்டுறேன். ஸோ இந்த ஷீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவேக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.